Hi everyone, welcome back to my channel with a new series of videos. You're going to learn how to read English through this series of videos. And also I'm going to guide you how to teach your kids to read English perfectly from its basic level. நிறைய பேரண்ட்ஸோட ஸ்ட்ரகிள் என்ன என்று சொன்னால் அவர்களோட குழந்தைக்கு இங்கிலீஷ் பேச வாசிக்க எழுத கற்றுக் கொடுப்பது பற்றியது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் இன்று இங்கிலீஷ் ரீட் பண்ணுறதுல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸ்பெஷலி இங்கிலீஷ் மீடியமாக ஒரு செகண்டரி லாங்குவேஜாக படிக்கக்கூடிய பிள்ளைகள். அவர்கள் இங்கிலீஷ் ரீட் பண்ணுவதற்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவதால் அவர்களோட டெக்ஸ்ட் புக்ஸை ரீட் பண்ணுதல், அதே போல் எக்ஸாம் பேப்பர்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களோட மார்க்ஸை ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்காக வேண்டி நிறைய கிளாஸஸ் அவர்கள் சென்ட் பண்ணினாலும் கூட ரிசல்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தான் நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக் கொடுத்தால் என்ன, குறைஞ்ச செலவில் வீட்டிலேயே உங்களோட கைடன்ஸுக்கு கீழே ரொம்ப ஈஸியாக உங்களோட பிள்ளைகளை வழி நடத்தி இங்கிலீஷ் வாசிக்க செய்யலாம். ஈவன் 2 வயது முழுமையடைந்த ஒரு பிள்ளைக்கு கூட நீங்கள் இந்த பேட்டர்னில் இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக் கொடுக்கலாம். கேன் யூ பிலீவ் தட்? அது மட்டும் இல்லாமல் நிறைய அடல்ட்ஸ் கூட இன்று IELTS எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் கூட அவங்களோட ரீடிங் டெஸ்ட்டில் கம்மியான மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் அவங்களால ரொம்பவே சரளமாக இங்கிலீஷை வாசிக்க முடியாமை. ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃப்ஸையும் எக்ஸாம்ஸில் டெக்ஸ்ட் புக்ஸில் வரக்கூடிய பேராகிராஃப்ஸை அவங்க எழுத்து கூட்டி வாசிக்கவே அவர்களோட பாதி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறதுக்கு இன்னும் அதிக எனர்ஜி தேவைப்படுது, டைம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை வாசிக்க பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாக மாறிடும். ஓகே, ஸோ ரீடிங்கில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நீங்கள் போக்கினீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக மாறிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இதன் மூலமாகவே உங்களுக்கு இந்த ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸி புரியணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு ஆரம்பம் முதலே ரீடிங்கை கரெக்டாக கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதே போல் அந்த பிள்ளைகளுக்கு ரீடிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஆசை வரும். கொஞ்சம் கொஞ்சம் வளரும் போது அவர்கள் தானாகவே நிறைய விஷயங்களை எடுத்து வாசித்து கற்றுக்கொள்ள பழகிடும். அதுக்கு பின்னாடி குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஸோ செல்ஃப் ஸ்டடிக்கு அந்த பிள்ளை தயாராகிடும். ஸோ அதுக்கான பேசிக் ரூட் தான் ரீடிங் பர்ஃபெக்டாக இருக்கணுமென்ற விஷயம். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் அடிப்படையிலிருந்து ஒரு ஸ்டெப்பாக எப்படி குழந்தைய கைட் பண்ணுறது அல்லது நீங்கள் ரீடிங்குள்ளே போவது இந்த விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான எல்லா ரீடிங் மெட்டீரியல்ஸும் இந்த வீடியோஸ்க்கு கீழே கொடுக்கப்படும். அதையும் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். ப்ளஸ் உங்களுக்கு மேலதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய எந்த பிரச்சனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் கேட்டு கிளாரிஃபை பண்ணி கொள்ளலாம். டோன்ட் worry about anything. ஸோ உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் டீச்சராக இருக்க நீங்கள் எந்த விதத்துலேயும் ஹெசிடேட் ஆக வேண்டியது இல்லை. பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஃபார் யுவர் கிட். ஸோ 30 days பிளான் கொண்ட இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் வீடியோ நாளைய தினம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ முதல் கடைசி வீடியோ வரை எல்லாவற்றையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக அந்த லெசன் புரியும். ஃபர்ஸ்ட் லெசனை பார்த்துட்டு இடையில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெசன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். அத்தோடு இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் வித்
our reading English lesson tomorrow. Until that, take care.